தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். விஜய் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் இப்போதான் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. அவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் அப்போ என்ன அரசியல் பண்ணார் அப்படின்னா, இந்த எந்த ஒரு அவருக்கு நிகராக இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இந்த இருக்கிற பத்திரிகையாளர்களை வச்சு எவன் இந்த வார்த்தை விபச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல, சரி வக்கீல் கோர்ட்டில் போய் சொல்கிறான், இவன் இல்லாதவனுக்கு இருக்கிற தகுதியை எழுதி விடுறாங்கிற போது அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நேர்மை இல்லாத பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காசு கொடுத்தா என்ன வேணால் செய்வோம். அந்த மாதிரி ஆட்களை வச்சு அரசியல் பட்டு தான் இருந்தார். ஆனால் அங்கே நீங்கள் தப்பு கணக்கு போடுறது எந்த இடத்துல அப்படின்னா, அங்கே நீங்கள் சினிமா உலகத்தில் வியாபாரத்துக்காக நீங்கள் இந்த அரசியலை பண்ணீங்க, எல்லாவனும் காசு ஆதாயத்துக்காக உங்களுக்கு துணை நின்னான். ஆனால் இப்போ நீங்கள் நிற்கக்கூடிய களம் கொள்கை களம். இங்கே காசுக்காக நிற்கிறவனை விடையும் கொள்கைக்காக நிற்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அவன்கிட்ட நீங்கள் சிக்கிக்குவீங்க. நீங்கள் 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை 2000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கலாம். இங்கே டெய்லி 200 ரூபாய்க்கு வழி இல்லாதவங்க கூட இங்கே நின்று அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் அவன் கொள்கைக்கு எதிராகவோ இல்லை அவன் கொண்ட நோக்கத்துக்கு எதிராக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃப்ராடு வேலையை நீங்கள் களத்தில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அவனுக்கு மேலே வானம் கீழே பூமின்னு வாழ்கிறவன் பிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் உருவாகிட்டான். நீங்கள் வெளிநாட்டுக்கு படுத்து கிடக்கும்போது இவன் இந்த ஊரில் என்னடா நம்ம இங்கே தெருவுகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம தெருவு ஏன் இப்படி இருக்குது, நம்ம அப்பா வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு உண்டான சரியான கவனிப்புகள், அவனுக்கு உண்டான சரியான விஷயங்கள்லாம் ஏன் அரசு செய்து கொடுக்க மாட்டேங்குது, இங்கே இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொருத்தரும் உலகத்தை கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அந்த மாதிரி நேரத்தில் நீ இன்னும் இந்த மாதிரி ஒரு நெப்போட்டிசம் கிட்ட நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற ஆட்களை வச்சுக்குண்டான அரசியலை நீங்கள் காசு கொடுத்து செஞ்சுக்கிட்டு நீங்கள் கொள்கைக்காக பேசுகிறவன்ட்ட இப்போ நீங்கள் அரசியல் பண்ண வந்துருக்கீங்கன்னா பிச்சு எரிஞ்சிருவான் பார்த்துக்கங்க. நீங்கள் இந்த பணம் கொட்டை சூப்பின மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அதிகமாக நடிகவும் உங்களுக்கு வராது. அதனால நீங்கள் உங்களை விட திறமை வாய்ந்த நடிகர்களெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் மட்டம் தட்டி வந்துட்டீங்க மேலே. அரசியலை நீங்கள் அப்படி பண்ண முடியாது பிரதர். நீங்கள் இங்கே வந்தால் நீங்கள் இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்கணும், நீங்கள் வெறும் ஒரு அரசியல் ஐட்டம் டான்ஸராக தான் மக்கள் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு இதில் எந்த ஒரு சத்தும் இல்லை. நீ இந்த தாவைக்கான்ற ஒரு படத்தை எடுக்கணும், அதுக்கு யார் கம்மியான பட்ஜெட்டில் முடிச்சு கொடுவான்னு ஒருத்தனை ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தனை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதுதான் கிட்டத்தட்ட நடக்குது. இந்த படம் பெரிய ஃப்ளாப் ஆக போது அதை நீங்கள் கூடிய விரைவில் பார்க்க போகிறீங்க. நீங்களே சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.